ஹலோ ஹாய் குட்டீஸ், எப்படி இருக்கீங்க? ஓகே, இப்போ நம்ம லெசன்ஸ்க்கு போகலாங்களா? கிளாஸ்க்கு போகலாங்களா? ஓகே செல்ல குட்டீஸ், இப்போ நம்ம ஆல்ரெடி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஹேண்ட் ரைட்டிங்ஸ் பார்த்தோம், கர்சிவ் ஹேண்ட் ரைட்டிங்ஸ் பார்த்தோம். அதாவது 2 டைப்ஸ் ஆஃப் பேப்பர்ஸ் எப்படி யூஸ் பண்ணி நம்ம ஹேண்ட் ரைட்டிங் ப்ரெசென்ட் பண்ணலான்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ், அது அரித்மெட்டிக் அதான் ஃபண்டமெண்டல் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் பார்த்தோம். ஓகேங்களா? அதாவது 2 டைப்ஸ் ஆஃப் அடிஷன்ஸு, 2 டைப்ஸ் ஆஃப் சப்ட்ராக்ஷன்ஸு, 2 டைப் ஆஃப் மல்டிப்ளிகேஷன்ஸு, 2 டைப்ஸ் ஆஃப் டிவிஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்க போகிறோன்னா எல்சிஎம். அதாவது எல்சிஎம் மீன்ஸ் லீஸ்ட் காமன் மல்டிப்பிள். ஓகே, எப்படி இந்த எல்சிஎம் பிகினிங் லெட்டர் பாருங்கள். எல் ஃபார் லீஸ்ட், சி ஃபார் காமன், எம் ஃபார் மல்டிபிள். திஸ் இஸ் அ எல்சிஎம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஷார்ட் ஃபார்மில். ஓகேங்களா? இப்போ நம்ம இன்றைக்கி 2 டிஜிட்ஸில் எப்படி எல்சிஎம் பண்ணலாம், 3 டிஜிட்ஸில் எப்படி எல்சிஎம் பண்ணலாம், அண்டு 4 டிஜிட்ஸில் எப்படி நம்ம எல்சிஎம் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? டிஜிட்ஸ்லாம் சொல்லியிருக்கேன் இல்லையா உங்ககிட்ட. பாருங்கள், 7ன்றது 1 டிஜிட்டு, 2ன்றது 1 டிஜிட், அப்போ டோட்டலி 2 டிஜிட்டு. இப்போ 3ன்றது 1 டிஜிட்டு, 6ன்றது 1 டிஜிட்டு, 0ன்றது 1 டிஜிட். அப்போ கவுண்ட் பண்ணால் 3 டிஜிட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், 1ன்றது 1 டிஜிட்ஸு, 5ன்றது 1 டிஜிட்ஸு, 0 இப்போ டோட்டலாக 4 டிஜிட்ஸ் இருக்குது. அப்போ ஓகேங்களா? இதுதான் டிஜிட்ஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம மேக்ஸ் வைஸாக நம்ம இப்படி தான் சொல்லணும், நம்பர்ஸ்ன்னு சொல்லக்கூடாது. நம்பர்ஸுன்றது ஃபார் எல்கேஜி யூகேஜி குழந்தைங்க லேர்ன் பண்ணும்போது. இப்போ நம்ம இந்த மேக்ஸிமம் எல்சிஎம் எங்கே எந்த கிளாஸ்க்கு வரப்போகுதுன்னா 4th 5th எக்ஸ்பெஷலி வரும் இந்த எல்சிஎம் ஸ்டார்ட் ஆகும். அப்போ தான் 4th தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? அப்போ 5th நெக்ஸ்ட் அப்புறம் ஹையரில் போகும்போது உங்களுக்கு எல்சிஎம் மெத்தடில் நிறையா ஒரு ஃப்ராக்ஷன் அப்படின்ற ஒரு சம்ஸ்லேருந்து எல்சிஎம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி வரும் உங்களுக்கு. அதனால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா? 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற குட்டீஸ்க்கு. அதனால தான் உங்களுக்கு எல்சிஎம் டுடே சூஸ் பண்ணேன். ஓகேங்களா? ஓகே குட்டீஸ், லெட் ஸ்டார்ட் நவ் திஸ் எல்சிஎம். ஓகேங்களா? போகலாமா? ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்ம இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், இப்போ மல்டிப்ளிகேஷன்ஸ்னால் அங்கே கொடுக்குற டிஜிட்ஸ் சென்ட்ரலில், அதாவது 26 இன்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ மல்டிப்ளிகேஷன் இப்போ 26 இன்ட்டு 24 நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்னென்ன டேபிள்ஸ் யூஸ் பண்ணுவோம்? 2 டேபிள்ஸு அண்டு 4 டேபிள்ஸ். நம்ம இந்த சைடு வரும்போது நம்ம ரொம்ப ரொம்ப ஈஸி ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவோம். டேபிள்ஸ் எதை வேணால் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு டிவிஷன் எடுத்துக்கோங்க. டிவிஷன்ஸ் என்ன பண்ணுவாங்க? இப்போ 8ன்னு கொடுக்குறாங்க, 8 கொடுத்துட்டு டிவைட் பண்ணு. திஸ் இஸ் டிவைசர்னும் 4 5 6 7 இப்போங்க இந்த டிவைடண்ட்டாக நீங்கள் பண்ணுங்கள். அப்போ என்ன டேபிள்ஸ் யூஸ் பண்ணுவோம்? 8 டேபிள்ஸ். இப்போ மல்டிப்ளிகேஷன்னா 2 4 யூஸ் பண்ண போகிறோம் டேபிள்ஸு. டிவிஷன்னா இந்த டிவைசர், அதை நம்ம யூஸ் பண்ணலாம். எந்த டேபிள்ஸும் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக தெரியும். பட் நம்மளுக்கு எல்சிஎம்ன்றது நம்ம ஆல் டேபிள்ஸும் யூஸ் பண்ணி போடுறது தான் எல்சிஎம். இதுதான் இங்கே டிஃப்ரெண்ட். மல்டிப்ளிகேஷனுக்கும் டிவிஷனுக்கும் அண்டு எல்சிஎம்க்கும் உள்ள டிஃப்ரென்ஷியேட் கம்பேர்ட் டு தம். ஓகேவா? இப்போ பார்த்துக்கோங்க. இப்போ 72 எப்படி நம்ம எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்துக்கோ குட்டீஸ். ஃபஸ்ட்டு பாருங்கள், எப்பவுமே ஒரு எல்சிஎம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்ட் ஃப்ரம் 2 டேபிள்ஸ். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. எடுத்த உடனே 5 6 3 4லாம் போகாதீங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது 2 டேபிள்ஸும் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? 2 டேபிள்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், அந்த 2 டேபிள்ஸ் நம்ம இங்கே போட்டுட்டோம். இப்போ பார்த்துக்கோங்க. இப்போ லாஸ்ட்டில் இப்போ செகண்ட் டிஜிட் பாருங்கள். 7 1 ஃபஸ்ட்டு டிஜிட்டா, 2ன்றது செகண்ட் டிஜிட். அப்போ என்ன 2ன்றது என்னது? ஈவன் நம்பரா ஆட் நம்பரா? 2ன்றது என்னது? ஈவன் நம்பர். அப்போது நம்ம என்ன பண்ணலாம்? ஈவனாக இருக்க டேபிள்ஸை இந்த சைடு யூஸ் பண்ணணும். அதாவது இப்போ 2ன்றது ஸ்டார்ட் ஃப்ரம் 2 டேபிள்ஸை சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அப்போ நம்ம ஈவன் நம்பர் இருக்கிறனால இங்கே என்ன பண்ணலாம்? 2 டேபிள்ஸை யூஸ் பண்ணலாம். இந்த சைடு இங்கே பாருங்கள், இப்போ 0க்கு பிஃபோர் என்ன நம்பர் இருக்குது? ஈவனா ஆட் நம்பரா? ஈவன் நம்பர். அப்போது நம்ம ஈவன் நம்பர் யூஸ் பண்ணலாம். இப்போ இங்கேன்னு பார்த்துக்கோம் 0 0 5. இப்போ இங்கே என்ன யூஸ் பண்ணலாம்? ஈவன் நம்பர் ஆட் நம்பரா? ஆட் நம்பர் தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அந்த மாதிரி தான். ஓகேங்களா? இதுதான் உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுற பிளேசஸ்ஸு. நல்லா இதை பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். என்ன டேபிள்ஸ் இங்கே வராது, மென்ஷன் பண்ண மாட்டாங்க. பட் நம்ம தான் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நம்ம கிளாஸ் சம்ஸ்க்கு போகலாங்களே நம்ம. ஓகே குட்டீஸ், ஃபஸ்ட்டு பாருங்கள், 2 டேபிள்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் இல்லைங்களா?
ஓகே. இப்போ பார்த்துக்கோங்க 7ல் 2ன்றது எத்தனை டைம் இருக்குது? இப்போ பார்த்துக்கோங்க 2 டேபிள்ஸ் சொல்லி பாருங்கள். 2 1s are 2, 2 2s are 4, 2 3s are 6, 7ன்றது வராது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்? 2 3s are 6ன்னு போட்டுவிடும். அப்போ 7 இருக்குது. அப்போ ரிமைனிங் 1 இருக்கு இல்லையா? நம்ம 2 3s are 6 நம்ம டேபிள்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ 7 நம்ம 6 முடிச்சிட்டோம். 2 3s are 6. அப்போ 7ன்றது என்னது? 7ன்றது என்னது? இப்போ ரிமைனிங் 1 தானே. இப்போ 6 + 1 பட்டா 7 இல்லைங்களா? அப்போ 6 வரைக்கும் நம்ம சொல்லிட்டோம். 2 3s are 6. இப்போ ரிமைனிங் 1 வருது இல்லைங்களா? அதை வந்து சைடில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. மென்ஷன் பண்ண என்னவா ஆகும்? இந்த டிஜிட்டு 2ன்றது 1 2 அப்போ 12ஆக மாறுது. ஓகேங்களா? இப்போ நம்ம பாரோ சப்ட்ராக்ஷன்லாம் ஆட் பண்ணோம் இல்லைங்களா? ஒருத்தர் பாரோ வாங்கும்போது நெக்ஸ்ட்டு இருக்கிற டிஜிட்ஸ்கிட்டலேருந்து பாரோ வாங்கும்போது 2 12ஆக மாறும். 13 3 வந்து 13ஆக மாறும். அந்த மாதிரி அதே கான்செப்ட் தான் வரும் இங்கே. அப்போ 2 3s are 6, ரிமைனிங் 1. அப்போது இங்கே 12 இருக்குது. அப்போது 2 6s are 12. ஓகேங்களா? இப்போ அகெயின் பாருங்க, இங்கே ஈவன் நம்பர் வந்திருக்கு. அகெயின் 2 டேபிள்ஸை யூஸ் பண்ணுங்கள். 2 1s are 2, 2 1s இப்போ சொன்னோம் இல்லைங்களா? இதே மெத்தட் தான், இதே கான்செப்ட் தான். 2 1s are 2, ரிமைனிங் 1. அப்போ என்ன வரும்? 6 16ஆக சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்போது 2 8s are 16. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், 18ன்றது 2 டேபிள்ஸை வரும் இல்லைங்களா? 2 9s are 18. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள் 9 பாருங்கள், ஆட் நம்பர் ஈவன் நம்பரா? இது வந்து ஆட் நம்பர். அப்போது 9 எந்த டேபிள்ஸில் வரும்? 3 டேபிள்ஸில் தான் வரும். ஓகேங்களா? அப்போது 3 3s are 9. ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 3 டேபிள் 3 இருக்குங்க, இங்கே இருக்குது ஆன்சர். ஓகே, நம்ம எந்த டேபிள் யூஸ் பண்ணுவோம்? 3 டேபிள் தான். அதுவும் இல்லாமல் இது ஈவன் ஆட் நம்பர். ஓகேங்களா? அப்போ 3 1s are 3. ஓகே, தட்ஸ் இட். இது பாருங்கள், 1 வந்துச்சுன்னா இது வந்து இந்த எல்சிஎம் வந்து எண்டிங் ஆகிடுச்சு நான் மீன் பண்ணிக்கணும் நம்ம. ஓகே குட்டீஸ், இப்போ 3 3s are 9. அப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், லாஸ்ட் 3, திஸ் இஸ் அ ப்ரைம் நம்பர்னு சொல்லுவாங்க. ப்ரைம் நம்பர் எப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒன் டேபிள்ஸில் தான் யூஸ் பண்ண முடியும். அதுதான் ப்ரைம் நம்பர். இப்போ 3 1s are 3. அப்போ ஆன்சர் நம்ம என்ன 1ன்னு வந்துச்சு இல்லைங்களா? இதுதான் ப்ரைம் நம்பர். அதுவும் லாஸ்ட்டில் வரது ப்ரைம் நம்பர். அதுவும் 1 டேபிள் யூஸ் பண்ணுறோம். அதுதான் 1 டேபிள் யூஸ் பண்ண என்ன வரும்? அந்த ஆன்சர் தான் ப்ரைம் நம்பர். ஓகேங்களா? இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் குட்டீஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ இது வரைக்கும் 2 டிஜிட்டில் பார்த்து இப்போ நெக்ஸ்ட்டு வந்து 3 டிஜிட்ஸில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இப்போ 0. இப்போ நெக்ஸ்ட் என்ன வந்திருக்கு? ஈவன் நம்பர் வந்திருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? இப்போ பாருங்கள் 3 2 டேபிள்ஸ் யூஸ் பண்ண ஸ்டார்ட் ஃப்ரம் 2 டேபிள்ஸ் தான் எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மட்டும் மைண்ட் செட் பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க. இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபஸ்ட்டு பாருங்கள் 2 1s are 2. ஓகேங்களா? இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது? 1 இருக்குது. அப்போது 2 8s are 16. அப்போ 0க்கு ஒன்றுமே இல்லை. அதில் என்ன பண்ணோம்? நம்ம 0 அப்படியே போட்டுக்கலாம். ஓகேங்களா? எந்த ஒரு ஈடும் கிடையாது. நெக்ஸ்ட் பாருங்கள் 2 டேபிள்ஸில் 2 இப்போ 18 வந்து எந்த 2 டேபிள்ஸ் வரும் இல்லைங்களா? 2 9s are 18. 0வை அப்படியே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ 9ன்றது 2 டேபிள்ஸை வராது. அப்போ நம்ம என்ன நெக்ஸ்ட்டு 2 டேபிள்ஸ் வராது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்? நெக்ஸ்ட் வில் கோ ஃபார் 3rd டேபிள். இப்போ 3rd டேபிளில் வருமா 9? ஓகே, 3 3s are 9. 0வை எடுத்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அகெயின் 3 பாருங்கள், 3ன்னு வரும்போது 3 டேபிள் தான் யூஸ் ஆகும். 3 1s are 3 0. ஓகே, இப்போ 10 வந்துச்சு. 10 நெக்ஸ்ட் பாருங்கள், 2 டேபிள்ஸ் வருமா? 10 பார்த்துக்கோங்க, நல்லா திங்க் பண்ணி பாருங்கள். சரி, 3 டேபிளில் வருமா? 10 வராது. ஸோ 4 டேபிள்லேயும் வராது. அப்போ நம்ம 2 டேபிள்ஸ்க்கே போயிடலாம். பார்த்துக்கோங்க, 2 5s are 10. ஓகே, இப்போ பாருங்கள், லாஸ்ட்டு ப்ரைம் நம்பர் வந்துடுச்சு. அப்போது இப்போ 5ன்னு வரும்போது நம்ம எந்த டேபிள் யூஸ் பண்ணுவோம்? 5 டேபிள், அதாவது 1 டேபிள் தான் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? அதுதான் இங்கே ப்ரைம் நம்பர். இங்கே பாருங்கள், ஆன்சர் 1ன்னு கிடச்சிச்சு இல்லைங்களா? அப்போ திஸ் இஸ் த ப்ரைம் நம்பர். ஓகே, இது முடிச்சுட்டு இன்னும் ஒரு ப்ராசஸ் இருக்குது. நம்ம அதுவும் இது ஃபஸ்ட்டு இது பண்ணிவிட்டு நம்ம ப்ராசஸ் போகலாம். நெக்ஸ்ட் ப்ராசஸ் போகலாம். இன்னும் முடியல, கம்ப்ளீட் ஆகலை இந்த சம்ஸுங்கெல்லாம். பாருங்கள், நெக்ஸ்ட்டு பாருங்கள், 4 டிஜிட்ஸ் இருக்குது. 4 டிஜிட்ஸ் போகலாம். 2 டேபிள்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். 2 7s are 14. 15 எடுத்துக்கோங்க. 2 டிஜிட் எடுத்துக்கணும் அப்படியே. ஓகேங்களா? 1 டிஜிட் எடுத்தால் பண்ண முடியுமா? 2 1s are 2ன்னு வராது இல்லைங்களா? அதனால் 2 டிஜிட் எடுத்துக்கிறோம். 2 7s are 14, ரிமைனிங் 1. அப்போ 0 என்னவா இங்கே சேஞ்ச் ஆகிடுச்சு? 10ஆக சேஞ்ச் ஆகிடுச்சு. அப்போ என்ன வரும்? 2 5s are 10.
நெக்ஸ்ட் இந்த ஜீரோவுக்கு ஒன்றுமே இல்லை, அப்புறம் ஜீரோ அப்படியே இறக்கிக்கோங்க கீழே, எதுவுமே ஓடிட்டே வேணாம். நெக்ஸ்ட் பாருங்கள், 2 டேபிள்ஸ் யூஸ் பண்ணுங்கள். 2 3s are 6, ரிமைனிங் 1. ஓகே, இப்போ என்ன 15 வருதா? அப்போ 15 வராது. அப்போ 2 டேபிளில் 2 7s are 14 வரும் இல்லைங்களா? இப்போ ரிமைனிங் இங்கே 1 போயிடும். அப்போ என்ன ஆகும்? 0 10 சேஞ்ச் ஆகிடுச்சு. அப்போது 2 5s are 10. நெக்ஸ்ட் பாருங்கள், நல்லா பார்த்துக்கோங்க. 3 டேபிள் 7 3 7 5 இருக்குது. அப்போ 2 டேபிளில் வராது. அப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக 3 டேபிளில் போயிடலாம். 3 1s are 3. நெக்ஸ்ட் 3 2s are 6, ரிமைனிங் 1. அப்போ இங்கே பாரு 3, இங்கேருந்து 3 1s are 3, 3 2s are 6, ரிமைனிங் இங்கே 1 போயிடுச்சு. அப்போ 15 சேஞ்ச் ஆகிடுச்சு. அப்போ என்ன வரும்? 3 5s are 15. ஓகேங்களா? அப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், இங்கே லாஸ்ட்டில் என்ன நம்பர் பாருங்கள், இங்கே இது வந்து ஆட் நம்பர். ஓகேங்களா? அப்போது 2 டேபிள்ஸில் வராது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ நம்ம 3 டேபிளில் 12 வரும், பட் 5 வராது இல்லைங்களா? அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்ட்ரைட்டாக 5 டேபிள் போயிடுறோம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், 5 2s are 10, 5 2s are 10, ரிமைனிங் 2 இருக்குது. இங்கே 2 போட்டாச்சுங்க. 2 5, அப்போ என்ன 25ன்னு சேஞ்ச் ஆகிடுச்சு. 5 என்ன சேஞ்ச் ஆகிடுச்சு, 25 சேஞ்ச் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் பாரு 25 என்ன டேபிள்ஸ் யூஸ் பண்ணணும், 5 5s are 25. ஓகே, இங்கே 25 வந்துச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்க, இப்போ எப்படி யூஸ் பண்ணலாம், 5 5s are 25. நெக்ஸ்ட்டு இப்போ 5 வந்து ப்ரைம் நம்பராக வந்துச்சு. அப்போ எந்த டேபிள் யூஸ் பண்ணுவோம், 1 டேபிள் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? 5 1s are 5. ஓகேங்களா குட்டீஸ்? லாஸ்ட்டில் 1, அதாவது ப்ரைம் நம்பராக வந்துச்சுன்னா நம்ம எப்பயுமே 1 டேபிள்ஸில் தான் நம்ம மல்டிப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் 1ன்னு வந்தாச்சு. அப்போ இதை ஸ்டாப் பண்ணிடலாம். இதுக்கு மேலே இதுக்கு எந்த ஒரு ஒர்க்கும் இல்லை. நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன ஒரு ஒர்க் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்துச்சு பார்த்தீங்களா, திஸ் இஸ் த ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த சைடு வந்து 2 2 2 3 3 இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அண்ட் ஆல் ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இருங்க உங்களுக்கு மென்ஷனே பண்ணிடுறேன். திஸ் அண்ட் ஆல் ப்ராடக்ட்ஸ், இதெல்லாம் உங்களுக்கு ப்ராடக்ட்ஸுன்னு சொல்லுவாங்க. நான் சைடில் கூட எழுதிடுறேன், ப்ராடக்ட்ஸு. இந்த ப்ராடக்ட்ஸ்னால் திங்ஸ் மாதிரி தான். ஓகேங்களா? இப்போ இந்த சைடு ப்ராடக்ட்ஸ் சொல்லுவாங்க. இந்த ப்ராடக்ட்ஸை நம்ம என்ன பண்ணணும்னா மல்டிப்ளை பண்ணணும். அப்போ தான் இந்த சம்ஸ் கம்ப்ளீட் ஆகும். எல்லா சம்ஸுமே இங்கே பாருங்கள். ஃபஸ்ட் என்ன இருக்குது, 2 இருக்குது. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 2, அகெயின் 2, அகெயின் 3 அண்ட் அகெயின் 3. ஓகேங்களா? ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும், இப்போ 1 கூட ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வேறு 1 கூட ஆட் பண்ணிக்கோங்க, இது கூட சேர்த்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஓகேங்களா? ஆனால் பட் நம்ம 1ஆல் எந்த ஆன்சரை மல்டிப்ளை பண்ணாலும் நம்ம அது சேம் ஆன்சர் தான் வரும். அதனால் அதை லீவ் இட் பண்ணலாம். அதனால தான் நம்ம அதை ஆட் பண்ணல. ஓகேங்களா? இப்போ பாருங்கள் மல்டிப்ளை பண்ணுறோம் பாருங்கள். எப்படின்னா 2 2s are என்னது 4, 2 2s are. ஓகே குட்டீஸ், இது வந்து எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா ட்ரீஸ் மெத்தடில் போகும். ட்ரீ எப்படி இருக்கும், கீழே ரூட் வந்து அப்படியே பிரான்ச்சஸ்லாம் எப்படி ஒரு அப்படியே க்ரோவாக வந்து அப்படி வித்தாக மாறும் இல்லையா? அதனால தான் இங்கே ட்ரீ மெத்தட்னு சொல்லுவோம் பாருங்கள். அந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுறோம். ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த மெத்தட் யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? 2 2s are 4, அகெயின் பாருங்கள் 2 3s are 6, நெக்ஸ்ட்டு 3 1s are 3. ஓகேங்களா? இதெல்லாம் என்ன பண்ண போகிறோம், மல்டிப்ளை பண்ண போகிறோம். அதனால் இங்கே மல்டிபிள் சிம்பிள் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள். நெக்ஸ்ட் பாருங்கள் 4 6 are என்ன வரும் உங்களுக்கு 24, 4 6 are 24. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது, 3 இருக்குது. அந்த 3 எடுத்து இப்படி போட்டுக்கோங்க, 3. ஓகேங்களா? இப்போ என்ன வரும், லாஸ்ட்டில் என்ன வந்துச்சு உங்களுக்கு 24 × 3 வந்துச்சு. இப்போ நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாங்களா? இங்கே பண்ணலாங்களா, மல்டிப்ளை பண்ணலாமா? இங்கே பாருங்கள் 24 × 3. ஓகே, இங்கே பாருங்கள் 3 4s are 12, ரிமைனிங் அதாவது கேரி 1. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள் 3 2s are 6, 6 + 1 என்னது 7. அப்போ ஆன்சர் என்ன 72. ஓகே, அப்போ ஆன்சர் என்ன, இதுக்கு மல்டிபிள் அதாவது 72, அதாவது எல்சிஎம் ஃபார் 72. வாட் இஸ் ஆன்சர்? ஆன்சர் இஸ் LCM
72. Answer is, this is answer. LCM 72, it's answer. ஓகேங்களா? இப்போ நீங்கள் இந்த சம் வந்து கரெக்டாக இருக்கணும். ஆல்ரெடி ஒரு ஒரு மெத்தட்ஸ்க்கு நான் ஒரு க்ளூஸ்க்கு ட்ரிக்ஸ் கொடுவேன் உங்களுக்கு. ஆமாம் தானே? இப்போ பாருங்கள், இந்த எல்சிஎம் கரெக்டாக போட்டிங்கன்ற உங்களுக்கு ஒரு ஸ்மால் ட்ரிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆன்சர் என்ன வந்து பாருங்கள், 72 வந்துருக்குங்களா? அப்போது உன்னுடைய கொஸ்டின்ஸ் என்ன வந்திருக்கு பாருங்க, இங்கே 72. அப்போது ஆன்சர் இஸ் பர்ஃபெக்ட், 200% கரெக்டுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ரொம்ப ஹாப்பியாக ஆகிட்டோமா நம்ம? இவ்வளோ தான் குட்டீஸ். பாருங்கள், ஆன்சர் கரெக்டாக வந்துச்சுங்களா? எல்சிஎம் நம்ம ஆன்சர் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம், 72. ஓகேங்களா? இங்கே என்ன வந்திருக்கு பாருங்கள், 72. அப்போ கொஸ்டின் 72, ஆன்சரும் 72. அப்போ திஸ் கொஸ்டின் எல்சிஎம் ஃபார் திஸ் 72 இஸ் ஆன்சர் 72. ஓகேங்களா குட்டீஸ்? இப்போ பாருங்கள், உங்களுக்கு 360க்கு நான் வந்து சம்ஸ் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டேன், கம்ப்ளீட் பண்ணிட்டேன். 1500 இங்கே 360 எல்லாம் பண்ணிட்டேன். பட் உங்களுக்கு ஒரு ஒர்க்கு கொடுக்குறேன், ஹோம்ஒர்க் கொடுக்குறேன் உங்களுக்கு. நீங்கள் இதே மாதிரி மல்டிபிள் ஏதாவது ட்ரீஸ் மெத்தட் யூஸ் பண்ணி பாருங்கள். ட்ரீஸ் மெத்தட் எப்படி வருது பார்த்தீங்களா? அப்படியே இப்போ ட்ரீஸ் மாதிரியே பாருங்கள், பிரான்ச்சஸ் அப்படியே வருது பாருங்கள். இங்கெல்லாம் எங்கே இருக்கும்? இங்கெல்லாம் பிரான்ச்சஸ் மாதிரி தானே வருங்க உங்களுக்குலாம். பிரான்ச்சஸ்ஸு இங்கே லீவ்ஸ் எல்லாம் வரும் இல்லைங்களா? லைக் தட்டு. ஓகேங்களா? அதனால தான் இங்கே ட்ரீஸ் மெத்தடுன்னு சொல்லுவோம். ஓகேவா குட்டீஸ்? நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரீஸ் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதே மாதிரி 360க்கும் 1500 ட்ரீஸ் மெத்தட் யூஸ் பண்ணி இது ஆன்சர் கரெக்டாக உங்களுக்கு வந்துச்சுன்னா எனக்கு எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள் செல்ல குட்டீஸ். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ கன்ஃபார்மாக அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும், உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நீங்கள் கன்ஃபார்மாக பிடிச்சிருக்கும். நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு. ஓகேங்களா? இந்த 360 ஆன்சர் வந்துச்சுன்னா எஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் செல்ல குட்டீஸ். ஓகே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குட்டீஸ். தேங்க்யூ குட்டீஸ். ஓகே குட்டீஸ், நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த சம்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருச்சிங்களா? லைக் பண்ணுங்கள். நீங்கள் எத்தனை லைக்ஸ் வருதுன்னு பார்த்தா தான் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க, எத்தனை குட்டீஸ் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ குட்டீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேங்களா? அதனால் மெயினாக எனக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குட்டீஸ். ஓகேங்களா குட்டீஸ்? தேங்க்யூ குட்டீஸ். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸ் என்ன நான் அப்லோட் பண்ண போகிறேன்னா, உங்களுக்கு HCF உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? எல்சிஎம் மெத்தடே தான், அது HCF கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் வரும், அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸி. எல்சிஎம் கொஞ்சம் கம்பேர் பண்ண எல்சிஎம் டு HCFனா நீ கம்பேர் பண்ணும்போது எல்சிஎம் தான் கொஞ்சம் நமக்கு டிஃபிகல்ட்டு. ஆனால் நம்ம ரொம்ப ஈஸியாகவே போட்டுட்டோம். பட் HCF ரொம்ப ரொம்ப ஈஸி. இவ்வளோ லென்த்தாக வராது, இந்த ட்ரீஸ் மெத்தடே வராது அதில், அவ்வளோதான். எல்சிஎம்ல ட்ரீஸ் மெத்தட் யூஸ் பண்ணுவோம், HCFல கிடையாது, அவ்வளோதான் டிஃப்ரென்ஷியேட். ஓகேங்களா? அப்போ கிடையாதுன்னா அப்போ ஈஸியாக தானே இருக்கும் HCF, அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகேங்களா குட்டீஸ்? நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.